வகுப்பறையில் ஒரு இயற்பியல் ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்காரு மாணவர்களுக்கு. மாணவர்கள்ட்ட ஒரு பொதுவான ஒரு கேள்வியை கேட்குறாரு. என்ன கேள்வி அப்படின்னா, அந்த வண்டிகளுக்கெல்லாம் ஏன் வந்து பிரேக் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னா மாணவர்கள்லாம் ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க. என்னென்ன பதில் சொல்கிறாங்கன்னா, வண்டியை நிறுத்துறதுக்கு வைக்கிறாங்க சார் அப்படிங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தன் என்னங்கிறான், இல்லை சராசரியாக ஒரு லிமிட்டோட போகிறதுக்கு பிரேக் வைக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இன்னொருத்தன் என்ன சொல்கிறான்னா, ஆக்சிடெண்ட் ஆகாமல் அதாவது மோதல் வண்டிக்கு வண்டி இடிக்காமல் இருக்கிறதுக்காக வைக்கிறாங்க சார் அப்படிங்கிறான். இன்னொருத்தன் என்னங்கிறான், வேகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதாவது ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வைக்கிறாங்க சார் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு மாணவன் மட்டும் எந்திரிச்சு என்ன சொல்கிறான் அப்படின்னா, சார் வேகமாக ஓட்டுறதுக்கு சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எல்லாம் வந்து அந்த வகுப்பறையில் இருக்க மாணவர்கள் எல்லாமே சிரிக்கிறான். இவன் என்ன பைத்தியக்காரன்னா இப்படி சொல்கிறான், வேகமாக போகிறதுக்கு எவனா பிரேக் வைப்பானா அப்படின்ன வாட்டி அந்த ஆசிரியர் வந்து அந்த மாணவனை கூப்பிட்டு பாராட்டுறாரு. ஏன் பாராட்டுறாரு அப்படிங்கிறத ஆசிரியர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ வண்டி காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும், பிரேக்குங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா நம்ம எப்படி வண்டி ஓட்டுவோம்? சைக்கிளை விட மோசமாக ஓட்டுவோம். ஏன்னா வண்டி நிற்கல அப்படின்னா இறங்கி நிறுத்துகிற அளவுக்கு தான் நம்ம வந்து ஓட்டுவோம். பிரேக்குங்கிறது இருக்கிறதுனால தான் நம்ம வண்டியை எந்த ஸ்பீடில் வேணாலும் எப்படி வேணாலும் ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு தெம்பும் தைரியமும் நமக்கு வருது. அதை தான் அவர் சொல்கிறாரு, வேகமாக ஓட்டுறதுக்கு தான் பிரேக்கு. இல்லைன்னா நம்ம வண்டியை எப்படி ஓட்டுவோம்? ஆமையை விட மோசமாக தான் ஓட்டுவோம் அப்படிங்கிறது சரியான பதில். இந்த மாணவன் சரியான பதில் சொல்லிட்டான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம ஏன்டா இப்போ கஷ்டம் வருது, நம்ம எதாவது செய்யும் போது தான் நமக்கு கஷ்டம் வரணுமா, நம்ம எதாவது தொடங்கும் போது தான் நமக்கு இவ்வளோ தடங்கள்லாம் வரணுமா, ஏன் இதெல்லாம் வருது, கடவுளுக்கு கண்ணே இல்லை அப்படிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அதுக்கும் இந்த காருக்கு என்னப்பா சம்மந்தம் அப்படிங்கிறீங்களா? சம்மந்தம் இருக்குது. வாழ்க்கையில் தடங்கள் தொந்தரவு கஷ்டம் வரல அப்படின்னா நம்ம வாழ்க்கை போர் அடிக்கும். அதாவது வேகமாக போகாது, ஆம வேகத்தில் தான் போவோம். அதெல்லாம் வந்து நம்ம தடங்களோ இல்லை ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்தும் போது தான் நமக்குள்ள திறமையெல்லாம் வெளிப்படும். இல்லை ஒரு தடங்கள் வந்துச்சுன்னா அப்படின்னா இதை தாண்டி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி நம்ம மனசுக்குள்ளே வரும். அதெல்லாம் எதுவுமே வரல, நீ பாட்டுக்கு நீ இரு, நான் பாட்டுக்கு நான் இருக்கேன் அப்படின்னா நம்மளோட திறமையோ நம்மளோட தன்னம்பிக்கையோ எதுவுமே வளராது. ஆம வேகத்தில் அப்படியே நமக்குள்ளேயே தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா இது வந்து நம்ம அந்த செயலை முடிக்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தை தர்றதுக்கு தான் வருது அப்படின்னு சொல்லி நம்ம அதை பாசிட்டிவாக எடுத்துக்குவோம். வாழ்க்கையும் பாசிட்டிவாக அமையும் அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக நான் சொல்லிக்கிறேன். வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே பிரேக்குங்கிறது ரொம்ப அவசியம். அது நம்மளை வேகமாக போகிறதுக்கு தான். அதாவது கஷ்டங்கிறது நமக்கு அவசியம். அந்த கஷ்டத்தை மீறி நம்ம வாழும்போது தான் நமக்கு வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த கதையும் காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.